எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ வீடியோ பார்க்கும்போது? இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அது? அது வந்து வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீஸ் மேக்கப் சேனலுக்கு புதுசுனா செவ்வாயும் வெள்ளியும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன அது புதுசாக ப்ரஷ் எல்லாம் வச்சு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஃபேஸ் வாஷோட விலை வந்து 399 ரூபாய். இதை வந்து நீங்கள் வாவ் வெப்சைட்டில் வாங்கலாம், நைக்கா வெப்சைட்டில் வாங்கலாம். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுடுறேன். நைக்காவில் ஒரு 10 ரூபா கம்மின்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது அப்படி இருந்தது. இப்போ நான் அப்லோட் பண்ணும்போது எப்படின்னு தெரியல. நீங்கள் 2 வெப்சைட்ஸ்லையும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக்கேஜிங் பார்க்கணும்ல, வாங்க பேக்கேஜிங் பார்க்கலாம். இதுதான் ப்ராடக்டோட பேக்கேஜிங். ஒரு பில்டின் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு மூடியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வாவ் சயின்ஸ் பிரைட்னிங் விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வித் பில்டின் ஃபேஸ் ப்ரஷ் ஃபார் டீப் கிளென்சிங். பின்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அப்புறம் 100 ml 399 ரூபாய்ன்றதையும் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரிவ்யூ இருக்கும். வீடியோட கடைசியில் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்துறது, இந்த ப்ரஷோடலாம் எப்படி பயன்படுத்துறதுன்றதை நான் காமிச்சிருப்பேன். இப்போது ரிவ்யூக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு வாரம் ப்ராடக்ட்டை பயன்படுத்தினா ரிவ்யூ கொடுப்பேன். அந்த மாதிரி இதையும் நான் ஒரு வாரம் பயன்படுத்தினேன். நான் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை முகம் கழுவேன். அதே மாதிரி தான் இதுக்கும் நான் பண்ணேன். இது வந்து ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்துச்சு என்னமோ ஆரஞ்சு எடுத்து முகத்தில் கழுவுற மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல். ஆரஞ்சு ஜூஸ்னாலே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லை நல்ல ஒரு ஆரஞ்சு ஸ்மெல் என் ஃபேஸ் வாஷஸில் இருந்தால் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா அந்த கடலை மாவு ஸ்மெல் இதெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஸ் வாஷஸில். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஃபோம் வரும், நம்ம வந்து கழுவிக்கணும். நம்ம தண்ணி இல்லைனா கூட இதை வந்து ஈஸியாக கழுவிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷில் தான் வந்து நான் ஒரு 3 நாளைக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் இல்லாமல் நான் ட்ரை பண்ணேன் ஒரு 4 நாளைக்கு. ப்ரஷ்ஷில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாச்சு, முகம் வந்து சூப்பர் க்ளீன் ஆச்சு. மேக்கப் எடுக்கிறதுக்கு கூட இதை ஒரு கிளென்சராக நான் பயன்படுத்தினேன். நல்லா சூப்பராக சுத்தமாச்சு. நல்ல ஒரு டீப் க்ளீன் பண்ண மாதிரி இருந்தது இந்த ஃபேஸ் வாஷ். ஏன்னா விட்டமின் சியோட எபிலிட்டியே வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங். ஸோ அதனால் அது வந்து நல்லா உங்களுக்கு சுத்தமும் க்ளீனும் நல்லா பண்ணிடும். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முகம் வந்து செம சாஃப்ட் ஆகிடுது. நல்லா சூப்பர் சாஃப்ட் ஆகிடுது. என்னமோ ஸ்க்ரப் பண்ண மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுது. அது நீங்கள் ப்ரஷ்ஷில் பண்ணாலும் சரி, ப்ரஷ் எல்லாம் பண்ணாலும் சரி, முகம் வந்து நல்லா பிரைட்டனும் சாஃப்டனும் ஆகிடுது. ஆனால் விட்டமின் சியோட எபிலிட்டி வந்து இந்த ஆயில், டர்ட் இதெல்லாம் அப்படியே இழுத்துறோம். அதனால் முகம் வந்து பயங்கர ரஃப்ன்றேன் நான் வறட்சி ஆகிடுது. இப்போ எனக்கு வந்து வறட்சி சருமம். ஸோ அதனால் என்ன ஆகுது, பயங்கரமாக வறட்சி ஆகிடுது. அதனால் அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். மாய்ஸ்சரைசர் போட்டால் அது சரி ஆகிடுது. ஆனால் ரொம்ப ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டர்லாம் ரொம்ப ட்ரை ஸ்கின். அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக நான் அதை பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா முடிஞ்சேன் நான். ஸோ ரொம்ப ஹெவி டியூட்டி மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் வந்து எனக்கு மாய்ஸ்சர் திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ட்ரை ஆக்கிடும். இப்போ வந்து எனக்கு ட்ரை ஸ்கின். இது யாருக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னா வெரி ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், இவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கும். ஏன்னா டெக்ஸ்டர் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது இவங்களுக்குலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக ட்ரை ஆகுது. பயங்கர வறட்சி சருமமுக்கு தான் வந்து இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக ட்ரை ஆகிடும் சருமத்தை. நீங்கள் ரொம்ப ஹெவி டியூட்டியான ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. மற்றபடி இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, ஹெல்ப்ஸ் லைட்டன் அண்ட் பிரைட்டன் ஸ்கின் டோன். லைட்டன் எனக்கு ஆகலை, பிரைட்டன் கண்டிப்பாக ஆச்சு. நல்ல ஒரு மூஞ்சி கழுவுனதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பிரைட்னஸ் வந்து இது கொடுக்குது. அதுதான் விட்டமின் சியோட ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது என்னென்னா ஹெல்ப்ஸ் ஃபேட் ஏஜ் ஸ்பாட்ஸ், ரெடியூசஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சரியாக்கும், அப்புறம் லைன்ஸ் ரிங்கிள்ஸ்லாம் குறைக்கும்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வந்து வித்தியாசம் எந்த ப்ராடக்டாலும் கொடுக்கறது கஷ்டம். ஸோ அதனால் எனக்கு விட்டமின் சி சீரம் கொடுத்துச்சு, விட்டமின் சியோட சீரம் கொடுத்துச்சு, வாவோடது இல்லை, பட் செயின்ட் பொட்டானிக்காவோட விட்டமின் சி சீரம் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து டக்குன்னு அந்தளவுக்கு செய்யாது ஒரு வாரத்தில். இன்னும் நிறைய காலம் பயன்படுத்தினா தெரியலாம். ஹெல்த் ஸ்மூத் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு சர்மம். ரஃபாகவே இருந்தால், ஐ மீன் எனக்கு வறட்சியாகவே இருந்தாலும் சர்மம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. இந்த ஸ்க்ரப் பண்ண மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. அடுத்தது ஆக்னே, சென்சிட்டிவ் ஸ்கின், இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஏன்னா ப்ரஷ்ஷு வந்து கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே அதெல்லாம் நிறைய இருக்கும்போது நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணாதீங்க. டைரெக்டாக கையில் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்னே எனக்கு வரல, எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது ட்ரை ஸ்கின்னால். அதனால் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஆக்னே வருமா, என்ன எப்படி ரியாக்ட் ஆகுன்றது தெரியல. ஆபத்தான கெமிக்கல்ஸ் இல்லாதனால நீங்கள் ஒரு ட்ரை கூட கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா, இதுதான் என்னோட ரிவ்யூ. இதுக்கப்புறம் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். மற்றபடி உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரை பார்க்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான் ரிவ்யூ, அவ்வளோதாங்க ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ரிவ்யூ இருந்தால் எனக்கு கீழே கேளுங்க, நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். முகத்தை வந்து இதுக்கு ஈரமாக வச்சுக்கணும். நான் வந்து தண்ணி தெளித்து முகத்தை ஈரமாக வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபோம் வரும், நுர மாதிரி வரும் ஃபேஸ் வாஷு. அதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி ப்ரஷ் பண்ணாதீங்க, நல்லதில்லை. பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லியும் இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறது. நீங்கள் கைகளில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் 2 டைம்ஸ் பண்ணாவே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறது போதும்னு நினைக்கிறேன். இல்லைனா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ப்ரஷ் பண்ணிட்டப்புறம் தண்ணி தெளித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முகத்தை. நீங்களே பார்க்குறீங்க டிஃப்ரென்ஸ் நல்லா பிரைட்டராக இருக்குது. இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.